கிறிஸ்தேசுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாக இந்த ஒரு 2 கொரிந்தியர் நிருபமுடைய வேத ஆராய்ச்சிக்கு நம்ம மீண்டுமாக ஒன்று கூடியிருக்கிறோம். ஸோ இன்றைய நாளை நம்ம பார்த்துட்டு வருகிற அந்த ஒரு அதிகாரத்துல 3ஆம் அதிகாரத்துக்குள்ள நுழையிறோம். ஸோ இப்போ 3ஆம் அதிகாரத்தை நம்ம ஆராய்ச்சி நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ 3ஆம் அதிகாரத்துக்கு அங்க போகும்போது நீங்க இப்போ வசனம் 3ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 நான் படிக்கிறேன், கவனிங்க. எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமோ, அல்லது சிலருக்கு வேண்டியதா இருக்கிறது போல உங்களுக்கு உபச்சார நிருபங்களை அனுப்பவும் உங்களிடத்தில் உபச்சார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ? எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷரால் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? இப்போ போன அதிகாரத்துல நம்ம எப்படி பார்த்து முடிச்சோம்னா, தேவன் எங்களை கொண்டு அவர் தம்மை பற்றி அறிகிற அறிவின் வாசனையை எங்களை கொண்டு வெளிப்படுத்துறாரு. அப்படி வெளிப்படுத்தும் போது எங்க கிட்ட இருந்து அந்த வாசனை வெளிப்படுது. ஆனா அந்த வாசனை சில பேருக்கு ஜீவ வாசனையா இருக்குது, அவங்க ரட்சிக்கப்படுறவங்க. கெட்டு போறவங்களுக்கு மரண வாசனையா இருக்குது. ஒரே வாசனை தான், ஆனா நுகரக்கூடிய 2 வகுப்பா இருக்கு, 2 வகையா இருக்கு. இந்த அளவுக்கு வாசனையை வெளிப்படுத்தக்கூடியவன், அந்த வாசனையை வெளிப்படுத்தக்கூடிய தகுதி யாரு அப்படின்னு என்ன பண்ணுவார்னா சொல்லிட்டு, அந்த தகுதி பார்த்தோம். இப்படிப்பட்ட தகுதி தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. என்ன தகுதி? தேவனுடைய வார்த்தைகளை பேசக்கூடியவர்கள் மத்தியில வெளிப்படுது அந்த வாசனை, தேவனை பற்றின வாசனை, சத்திய வாசனை. அந்த வாசனை சில பேருக்கு ரட்சிப்புக்கு ஏதுவான, ஜீவனுக்கு ஏதுவான வாசனையை வெளிப்படுத்துது, வேலை செய்யுது. இன்னொரு குரூப்புக்கு அது எப்படி வேலை செய்யுதுன்னா, அந்த வாசனை அது மரணத்துக்கு ஏதுவா வேலை செய்யுது. இவைகளை நடப்பிக்கக்கூடிய தகுதி தேவன் கொடுத்திருக்கிறாங்க. நாங்க மற்றவங்க மாதிரி இல்ல. மற்றவர்கள் என்ன பண்றாங்க? தேவ வசனத்தை கலப்பு பண்றாங்க இல்லைங்களா? கலப்பு பண்ணிட்டு அது ஏதோ ஒரு லாபத்துக்காக என்ன பண்றாங்கன்னா விற்கிறார்கள். பட் நாங்க அப்படி இல்ல. தேவனுக்கு முன்னாடி, தேவனுடைய சமூகத்தில் உண்மையை பேசுகிறோம். தேவனால் அனுப்பப்பட்டவர்களை போல நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு பவுல் என்ன பண்றாரு? போன அதிகாரத்துல பேசி முடிக்கிறார். இப்ப அதனுடைய தொடர்ச்சியா வரும்போது தான் 3ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது நம்ம என்ன படிக்கிறோம்? எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமோ அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? அப்போ நாங்க மறுபடியும் எங்களை பத்தி பெருசா பேசிட்டு இருக்கிறோமா? இப்ப போன அதிகாரத்துல சொன்னார் இல்லைங்களா, நாங்க மத்தவங்கள மாதிரி இல்ல, மத்தவங்கள மாதிரிலாம் கலப்பா பேசல, அந்த தகுதி எங்களுக்கு இருக்குது, இவைகளை நடப்பிக்கிறதுக்கு தகுதி யாருக்கு இருக்குது, பட் எங்களுக்கு அந்த தகுதி இருக்குது அப்படி சொல்லிட்டு வரும்போது தான் அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமோ. என்ன புரிஞ்சுக்க முடியுது கேட்டா, அப்போ நாங்க இப்படி பேசும்போது தகுதி எங்களுக்கு இருக்குதுன்னு நான் சொல்லும் போது நீங்க நினைக்கிறீங்களா நாங்க எங்களை ரொம்ப மெச்சிக்கிறோம், எங்களே நாங்க பாராட்டிக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? அல்லது சிலருக்கு வேண்டியதா இருக்கிறது போல சிலருக்கு தேவைப்படுது. என்ன தேவைப்படுது?
உபச்சார நிருபங்கள். அந்த உபச்சார நிருபங்களை உங்ககிட்ட அனுப்பவும், மறுபடியும் உங்ககிட்ட இருந்து உபச்சார நிருபத்தை வாங்குறதும் எங்களுக்கு தேவையா அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறார். உபச்சார நிருபம்னா என்ன? இதை படிக்கும்போது என்ன தோணுது? முத கேள்வி, நாங்க எங்களையே மெச்சிக்கொள்றோமா, எங்களையே நாங்க பெருசா பெருமை பாராட்டிக்கிறோமா, பாராட்டு பண்ணிக்கிறோமா அப்படி சொல்லிட்டு அடுத்த கேள்வி என்ன கேட்கிறாருன்னா உபச்சார நிருபம். அது என்னங்க உபச்சார நிருபம்? அதாவது இது படிக்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, உபச்சார நிருபம்னா உங்களை திருப்திப்படுத்துற மாதிரி, உங்களை உபச்சாரம் பண்ற மாதிரி. சிபாரிசு கடிதம். தமிழ் சிபாரிசு கடிதம். ஆக்சுவலா அது கரெக்டுங்க. பட் நான் இந்த தமிழ் வசனம் படிக்கும்போது அது ஏதோ வேற ஒரு கோணத்துல புரிதல் வருது. வேற ஒரு கோணம். என்ன புரிதல் வருதுன்னா, எங்களை மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோம்னா எங்களை நாங்களே பாராட்டுறோமா, இல்ல உங்களால நாங்க பாராட்டப்படணும், இல்ல நாங்க உங்களை திருப்திப்படுத்தி, இல்ல உங்களை பாராட்டி அதுக்கேத்த மாதிரி நாங்க நிருபம் எழுதி அனுப்பணுமா அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் வருது இந்த வசனம் படிச்சோம்னா. ரொம்ப நாளா அப்படிதான் புரிஞ்சு வச்சிருந்தேன் தனிப்பட்ட வகையில. பட் இந்த ஸ்டடி பண்ணும்போதும் தெரியுது, டோட்டல் தமிழ் வார்த்தையே போட்டு கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இது என்ன மீனிங்ல அங்க பவுல் அங்க பேசுறாருன்னா, அன்பானவர்களே, தமிழ் படிக்கும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது, ஒரு புரிதல் வருது. அதாவது நாங்க உங்களுக்கு உபச்சார நிருபங்களை அனுப்பவும் என்ன அர்த்தம்னா, நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், உங்களை நாங்க பாராட்டி பேசுற மாதிரி லெட்டர் நிருபம் எழுதணுமா, அனுப்பணுமா, அதே போல நீங்களும் எங்களை பாராட்டி பேசுற மாதிரி நிருபம் உங்ககிட்ட இருந்து நாங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு எங்களுக்கு தேவையா இருக்கா அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. இப்படிதான் ஃபர்ஸ்ட் புரிஞ்சு வச்சிருந்தோம் நாம. பட் இது அந்த அர்த்தமே வரதில்லை. இது படிக்கும்போது தமிழ் வசனம் தான், தமிழ் வசனமா இருந்துட்டாலும் மொழிபெயர்ப்பாளர்கள் பயன்படுத்துற வார்த்தைகள் நமக்கு கொஞ்சம் கடினமா இருக்கு. ஏன் கடினமா இருக்குன்னா, இதனுடைய கிரேக்க வார்த்தை போய் செக் பண்ணி பார்க்கும்போது தெரியுது இது அந்த அர்த்தத்துல பேசலை. அப்ப நம்ம என்ன பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம்னா, இங்க பவுல் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை கொஞ்சம் கவனிக்கணும். ஆங்கிலத்துல கமாண்ட் போட்டிருக்கிறாங்க. கமாண்டேஷன், அதாவது எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமோ. இது மெச்சிக்கொள்றத பத்தி பேசல. கமாண்ட் அப்படின்ற வார்த்தை இங்கிலீஷ்ல வருது. கமாண்ட்னா என்ன அர்த்தம்? நம்ம பொதுவா இங்கிலீஷ்ல ஒரு நடைமுறையில கமாண்ட் அப்படின்னா கட்டளைன்னு அர்த்தம் இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு அந்த ஒரு இங்கிலீஷ் வேர்டுடைய அர்த்தம் இங்க பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் அந்த வேர்டு அந்த மீனிங் இங்க வரது இல்லைங்க. அப்ப இந்த கமாண்ட், இந்த மெச்சிக்கொள்ள என்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல என்ன வருதுன்னா கமாண்டேஷன். இதனுடைய கிரீக் வேர்டு செக் பண்ணி பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம், அங்கத்தான் ரியல் மீனிங் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் ஏன் இங்க கமாண்ட் அப்படின்ற வார்த்தை போட்டுக்கிறாங்க பின்னாடி தான் நமக்கு புரியவே வருது. அப்போ கமாண்ட் அப்படின்னா நம்ம தமிழ் வார்த்தையில கட்டளைன்னு அர்த்தம். தமிழ் பைபிள்ல மெச்சிக்கொள் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. பட் இது ரெண்டுமே எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அன்பானவர்களே, விஷயம் என்னன்னு முதல்ல சொல்லிடுறோம். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இது படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஒருவேளை இது நம்ம நாட்கள்ல கூட பயன்படுத்தினா ரொம்ப நல்லது தான். ஆனா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் கூட. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்னதான் கம்யூனிகேஷன், தொடர்பு கிடையாது. இப்போ ஒரு ஊர், எங்கேயோ ஒரு ஊர்ல ஒரு எக்லீஷியா இருக்குது, ஒரு நபர் வராரு, நான் இந்த மாதிரி ஒரு சகோதரன் தான், நான் ஒரு தீர்க்க தரிசன வரம் பெற்ற சகோதரன், உங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி கொடுத்துக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் என்ன பண்ணணும், தன்னைய அறிமுகப்படுத்தணும். கரெக்டுங்களா? இப்பெல்லாம் அப்படி கிடையாது. இப்பெல்லாம் நம்ம ஃபோன் பண்ணி பிரதர் மெக்லேஷியால இருந்து ஒரு பிரதர் வர்றாருங்க, நீங்க அவரை வெல்கம் பண்ணிக்கோங்க, அவர் இந்த வாரம் சண்டே உங்களுக்கு எடுத்துருவாரு, எப்படி நம்ம கொடுப்போம் இல்லைங்களா?
ஆனா அன்றைய நாட்கள் அப்படிலாம் கிடையாது. யார் சபைக்கு வரா, யார் சபைக்கு வர மாட்டாங்கன்ற விவரமே யாருக்கும் அந்த கம்யூனிகேஷன் அங்க சரியா போகாது. ரெண்டாவது வரவரு அவர் என்ன நோக்கத்துக்கு வராரு? ஏன்னா அன்றைய நாட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஊழியர்களுக்கு அவங்க பிரயாணத்துக்கு செலவுக்கு சில அமௌண்ட் கொடுப்பான், அவங்களோட தேவைகளுக்கு கொடுப்பான். இதை மிஸ்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? அப்போ வரவங்க உண்மையிலே லாபத்துக்காக வராங்களா, இல்ல உண்மையிலே தேவ வசனத்தை கலப்பாய் போதிக்காமல் சரியான வகையில தேவன் அருளப்பட்டபடி போதிக்கிறாங்களா? இவங்க உண்மையான தேவனுடைய ஊழியக்காரரா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஒரு எக்லீஷியா எப்படி தெரிஞ்சுக்கிறது? போன் அடிச்சு கேட்கக்கூடிய சூழ்நிலைகளும் அங்க இல்லை. இப்போ எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இப்போ அவங்களுடைய ஒரு நம்பிக்கையான பாத்திரங்கள் அன்றைய நாட்கள் யாருன்னா அப்போஸ்தலர்கள் தான். இப்போ அப்போஸ்தலர் கான்டாக்ட் பண்ணி, பிரதர் இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்கிறாரு, கிறிஸ்துவுக்குள் சகோதரன் சொல்றாரு, அவர் ஒரு சப்ஜெக்ட் கூட பண்ணியிருக்கிறாரு, இந்த சப்ஜெக்ட் கேட்க புதுசா இருந்திருக்குது, பட் இது நமக்கு தெரியல, இது எப்படி தெரிஞ்சுக்கிறது, இவரை நாங்க ஏற்றுக்கொள்ளலாமா அப்படின்ற ஒரு தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லை. அப்போ அன்றைய நாட்கள்ல என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ஒரு மெத்தட் இருந்துச்சுங்க. எந்த ஒரு புது சகோதரன் ஒரு புது எக்லீஷியாக்கு போறாரு வைங்க, ஒரு எக்லீஷியாக்கு ஃபர்ஸ்ட் டைம் போறாருன்னா, ஏற்கனவே அந்த சபையினரால் நன்கு அறிமுகமான ஒருவேளை அப்போஸ்தலர்களோ இல்ல ரொம்ப சீனியர் பிரதர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க கிட்ட இருந்து அந்த போகக்கூடிய சகோதரன் என்ன பண்ணுவார்னா, ஒரு லெட்டர், ஒரு கடிதம் ஒண்ணு வாங்கிட்டு போவார். இந்த கடிதத்துக்கு பேர் தான் தமிழ் பைபிள்ல படிக்கிற உபச்சார கடிதம். தமிழ் பிரதர் சொன்ன மாதிரி அது என்னங்க, அது என்ன சொன்ன, சிபாரிசு கடிதம். சிபாரிசு. இப்ப உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் ஏன் சிபாரிசுன்னு போட்டாங்க அந்த வார்த்தைனா. சிபாரிசுன்னு என்ன அர்த்தம்? நம்ம இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவோம், ஞாபகம் இருக்குங்களா? ரெக்கமெண்டேஷன். ரெக்கமெண்ட். இவர் வருவாரு, இவரை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, நம்ம பிரதர் தான் அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷன். அப்படி அந்த லெட்டரை கொண்டு வரணுங்க, அப்பதான் அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. ஏன்னா இது ஒரு அன்றைய நாட்கள்ல இருந்துட்டு நல்ல ஒரு அருமையான ஏற்பாடு. இது நல்லதுதாங்க. ஏன்னா இது ஒரு ஏன் அந்த அன்றைய நாட்கள்ல இந்த ஒரு ஒழுங்கு இருந்துச்சுன்னா நமக்கு தெரியும். ஏன்னா அன்றைய நாட்கள் சூழ்நிலை அப்படி இருந்துச்சு. பட் நம்ம நாட்கள் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் இல்லதான், வைக்கக்கூடிய நிலைமை இல்லதான். ஆனா ரொம்ப நல்லது தான், அருமையான மெத்தடு. ஏன்னா யார் வரா, யார் போறா, என்ன பிரசங்கம் பண்றாங்க ஒண்ணுமே தெரியுறது இல்லை. நம்ம ஒரு ட்ரூத் பேசிட்டு போயிட்டோம்னா பின்னாடியே ஒரு குரூப் வந்து அசத்தியத்தை பேசிட்டு போயிடுறாங்க. அதனால அன்றைய நாட்கள்ல சபையா ஒரு புது சகோதரன் வராருன்னா முதல்ல அவரு அந்த சிபாரிசு கடிதம் வச்சிருக்கிறாரா செக் பண்ணுங்க. உபச்சார நிருபம். அப்போ அந்த உபச்சார நிருபம்னா என்ன மீனிங்னா, எந்த ஒரு பிரதர் வந்து ஒரு எக்லீஷியா போறாரோ அந்த எக்லீஷியா இவரை பத்தி தெரியல, ஆனா அவர் கையில ஒரு நிருபம் இருக்குது. அந்த நிருபத்துல அந்த கொண்டு வராரு இல்லைங்களா, அவரை பத்தி நல்ல விதமா விஷயம் இருக்கணும். யாரோ ஒருத்தர் அப்போஸ்தலர்கள் யாராவது இருக்கலாம், யோவானோ பவுலோ வந்து இல்ல அப்போலோவோ, இந்த மாதிரி நாம தான் பிரதர் அனுப்பிட்டோம், நீங்க என்ன பண்ணுங்கன்னா அவரை இன்வைட் பண்ணிக்கோங்க சொல்லி சிக்னேச்சர் போடுவாங்களாமா. நம்ம ஏற்கனவே இதே சில ஆரம்ப அறிமுக படத்துல பார்த்தோம், இந்த 2 கொரிந்தியருடைய அறிமுக படத்துல பார்த்தோம். சிக்னேச்சர், அந்த கையெழுத்து இருக்கும் இல்லைங்களா? அப்ப புரிஞ்சுக்குவாங்க, ஓ இது பவுல் தான் அனுப்பியிருக்கிறாரு, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு மெத்தடு. இன்னும் சொல்லணும்னா இது அந்த நாட்கள்ல ஒருவேளை இந்த நிருபம் கொண்டு வரலன்னு வைங்களேன், அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. இல்ல பிரதர் சாரி, நீங்க நிருபம் இருந்தா வாங்க, இல்லைன்னா வேணாம் அப்படின்றவாங்க. பட் இது ரொம்ப அன்றைய நாட்கள் தேவைப்பட்டது, இது ரொம்ப நல்லது கூட. இப்ப உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இந்த ஒரு கான்செப்டை வச்சுதான் பவுல் என்ன பண்றாருன்னா இந்த 3ஆம் அதிகாரத்தை பேச ஆரம்பிக்கிறார். இப்ப எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க, எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமோ. இப்ப உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் என்ன சொல்ல வர்றாருன்னு. அதாவது எங்களுக்கு நாங்களே
மறுபடியும் சிபாரிசு செய்யணுமா? பவுல் எப்படி கொண்டு போறாருன்னா, மத்தவங்களை பத்தி பேசலை. கொரிந்து சபையாரே, எங்களுக்கு உங்ககிட்ட வர்றதுக்கு நாங்களே மறுபடியும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுமா, சிபாரிசு செய்யணுமா அப்படி கேட்கிற. மெச்சிக்கொள்றதுன்னு வார்த்தை போட்டிருக்கிறாங்க. அது மெச்சிக்கொள்றது சொல்றதை விட கமாண்டேஷன், ரெக்கமெண்டேஷன், இதுதான் அந்த கமாண்டேஷன் வார்த்தை. இப்படின்னு அவர் கேட்கிற கேள்வி. இந்த கேள்வி ஏன் கேட்கிறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது என்னன்றதை பார்க்கலாம். இது ஒரு கேள்வி மனசுல வச்சுக்கோங்க. எங்களுக்கு நாங்க மறுபடியும் சிபாரிசு செய்யணுமா கேட்கிறார். கேட்டுட்டு அல்லது நீங்க பைபிள் திறந்து வச்சிருக்கீங்களா? தயவுசெய்து திறந்து வச்சுக்கோங்க. சொல்லக்கூடிய விளக்கங்களை காதுல கேட்டுட்டு கவனம் எல்லாம் வசனத்துல இருக்கும். சிலருக்கு வேண்டியதா இருக்கிறது போல. எஸ், உண்மைதான். அன்றைய நாட்கள்ல ஒரு சில பேருக்கு யாராவது வர்றாங்கன்னா கண்டிப்பா சிபாரிசு கடிதம் தேவைப்படுது. அதுதான் கேட்கிறாரு. சிலருக்கு வேண்டியதா இருக்கிறது போல என்ன சொல்ல வர்றாரு? எங்களுக்கும் வேண்டுமா அப்படின்றார். எங்களுக்கு இது தேவையான்னு கேட்கிறார். எஸ், உண்மைதான். மத்தவங்க தேவைப்படுது சில பேருக்கு. அந்த மற்றவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி உங்களுக்கு நாங்கள் உபச்சாரம்னா சிபாரிசு நிருபம், ரெக்கமெண்டேஷன், த லெட்டர். இந்த லெட்டரை நாங்க உங்ககிட்ட அனுப்புவோம், மறுபடியும் உங்ககிட்ட இருந்து லெட்டரை வாங்குவோம். எங்களுக்கு ஏதாவது இருக்குதா? எங்களுக்கு இருக்குதான்னு கேட்கிறார், மற்றவங்களுக்கு இருக்கிற மாதிரி. அப்போ இந்த 1ஆம் வசனம் என்ன கேட்கிறாருன்னா, பவுல் தங்களை பத்தி, பவுல் மட்டும் இல்ல, தீத்து இவங்களா இருக்கிறாங்க இல்லைங்களா, உங்ககிட்ட நாங்க வர்றதுக்கும் இல்ல உங்ககிட்ட வர்றதுக்கு எங்களுக்கு இந்த சிபாரிசு கடிதம் தேவையா? இதோட மற்றவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி எங்களுக்கு தேவையா அப்படின்னு பவுல் என்ன பண்றாருன்னா ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கிறார். இது நீங்க அப்படியே கண்ணை மூடி திங்க் பண்ணி பாருங்க. இது ஏன் இந்த கேள்வி கேட்கிறாரு? இப்போ நம்ம நாட்கள்ல உங்க எக்லீஷியா திடீர்னு ஒரு பிரதர் வந்து இப்படி கேள்வி கேட்கிறாருன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? என்ன இப்படி பேசிட்டு இருக்கிறாரு பிரதரு அப்படி நினைப்போம் இல்லைங்களா? இப்ப அது மாதிரி பவுல் கேட்கிறாரானா அந்த இடத்துல அவர் கேட்கல. இது கேட்கறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். ஏன்னா நீங்க முந்தின அதிகாரத்தை பவுல் எப்படி முடிச்சாருன்னு நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு தகுதி இருக்கணும் எந்த ஒரு ஊழியம் செய்யக்கூடிய பிரதருக்கு. ஒரு எக்லீஷியாவுக்கு போயிட்டு இல்ல லோக்கல் எக்லீஷியாவோ இல்ல வெளியூர் எக்லீஷியாவோ ஒரு பயண ஊழியரா இருக்கிறார் வைங்களேன், அவருக்கு தகுதி இருக்கணுங்க. அவற்றிருந்து வாசனை வீசணும். அந்த வாசனைய நுகரக்கூடியவங்களுக்குள்ள 2 குரூப் இருக்காங்க. அதுக்கேற்ற வகையில அந்த வாசனை ரியாக்ட் பண்ணணும். இந்த ஒரு கேப்பபிலிட்டி, இந்த ஒரு தகுதி ஒருத்தர் ஊழியம் செய்யக்கூடிய பிரதருக்கு இருக்கணும். ஆனா இப்படி ஒரு பிரதருக்கு இருக்கும் போது அன்றைய நாட்கள்ல பவுல் மற்றும் அநேக அப்போஸ்தலர்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. இல்லைன்னா சில எக்லீஷியா சார்பா அனுப்பும் போது அந்த எக்லீஷியா மெம்பர்ஸ், சபையார், அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதி நிருபத்தை கையில கொடுத்து விடுவாங்க. சோ 2 வகையில பண்ணுவாங்க இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி இருக்குது சில பேருக்கு. ஆனா பவுல் கேட்கிறாரு, ஏன்பா இது மாதிரி எங்களுக்கு வேணுமா? அப்பதான் நீங்க எங்களை ஏற்றுக்கொள்வீங்களா? உங்ககிட்ட வர முடியுமா? எங்களுக்கு நான் மறுபடியும் எங்களுக்கு நாங்க சிபாரிசு செய்யணுமா? இப்படிலாம் ஒரு கேள்வி என்ன பண்றாருன்னா கொரிந்து சபைக்கு அவரு கேட்கிறார். ஏன் இந்த கேள்வி கேட்கிறாருன்னா, கொரிந்து சபை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிச்சீங்கன்னா பவுலுக்கு சிபாரிசு எல்லாம் தேவையில்லை. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இந்த எக்லீஷியா ஃபார்ம் பண்றதுக்கு கர்த்தர் பயன்படுத்திட்ட கருவியே பவுல் தான் இல்லைங்களா?
இந்த எக்லீஷியா, கொரிந்து எக்லீஷியா ஃபார்ம் ஆனதுக்கு மிக முக்கியமான பங்கு யாருன்னா பவுல். 1 கொரிந்தியர்ல பேசியிருப்பார், நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான். அப்ப அந்த நடுற வேலை யாரு? போயிட்டு விதைக்கிற வேலை யாரு பண்ணது? சுவிசேஷத்தை சொல்லி அங்க ஒரு கிளாஸஸ் பண்ணி இல்லைங்களா, ஒரு சத்தியங்களை சொல்லி ஒரு எக்லீஷியா ஃபார்ம் பண்ணது யாரு? சோ அப்படி இருக்கக்கூடிய பவுலுக்கு சொல்றாரு, ஏன்பா நான் உங்ககிட்ட வர்றதுக்கு எங்களுக்கு ஏதாவது சிபாரிசு வேணுமா அப்படின்னு கேக்குறார். கண்டிப்பா அந்த விஷயம் எங்களுக்கு இல்லை. ஏன் தெரியுங்களா? ஏன் இல்லை தெரியுமா? உங்ககிட்ட வர்றதுக்கு, எங்களை உங்ககிட்ட அறிமுகப்படுத்துறதுக்கு எங்களுக்கு சிபாரிசு எல்லாம் வேண்டாம். ஏன் தெரியுமா? ஏன்னா எங்க சிபாரிசே நீங்க தான். புரிஞ்சுக்கலாம்? எங்களுடைய ரெக்கமெண்டேஷனே நீங்க தான். அது எப்படி சொல்றாரு பாருங்க அடுத்த வசனத்துல, எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம். எந்த நிருபம்? அந்த சிபாரிசு நிருபம். எங்களை பத்தி ஒரு சிபாரிசு யாராவது தெரிஞ்சுக்கணும், எங்களை பத்தி படிக்கணும் அப்படின்னு யாராவது விரும்பிட்டீங்கன்னா, எங்களை பத்தின எங்கள் நிருபம் யார் தெரியுமா? கொரிந்து சபை. போய் கொரிந்து சபையிட்ட கேளுங்க, அவங்க தான் எங்கள் நிருபமே அப்படின்னு என்ன பண்றாருங்க பவுல் இந்த 2ஆம் வசனத்துல பேசுறாரு. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பவுல் எந்த கோணத்துல இந்த வசனங்களை கொண்டு போயிட்டு இருக்கிறாரு என்ற ஒரு பார்வை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? பட் நம்ம சப்ஜெக்ட் பண்ணும்போது இது தனி ஒரு கோணத்துல பார்த்துருப்போம் இல்லைங்களா? தனி கோணம்னா என்ன கோணம்? நிருபங்கள் அப்படின்ற ஒரு கோணத்துல ஒரு சப்ஜெக்ட் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. நம்மெல்லாம் உலகத்துக்கு நிருபமா இருக்கிறோம். எப்படி ஒரு நிருபத்தை நம்ம படிக்கிறோம், தேவனுடைய மனுஷர்கள் அவங்க வாழ்க்கையை பத்தி படிக்கிறோம் நிருபத்துல. ஆனா ராஜ்யத்துல எல்லா உலகத்தின் ஜனங்கள் நம்மளையே படிக்க போறாங்க, நாமளே நிருபமா இருக்க போறோம் அப்படின்னு ஒரு கோணத்துல ஒரு சப்ஜெக்ட் பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்குங்களா? எஸ், அது உண்மைதான். பட் பவுல் இங்க பேசக்கூடிய நிருபம் இது என்ன மாதிரி நிருபம்னா சிபாரிசு நிருபத்தை பத்தி பேசுறார். உபச்சார நிருபம் அப்படின்னு அந்த ஒரு நிருபம் பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாரு. எங்கள் இருதயங்கள் எழுதப்பட்டிருக்குது, சகல மனுஷரால் அறிந்து வாசிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிருபம் நீங்க தான், எங்கள் நிருபமே நீங்கள் தான் சொல்லிட்டு இப்ப அது எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. வசனம் 3, ஏனெனில் அது எப்படின்னா, நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாயிருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாயிருக்கிறது. நீங்க வெளிப்படுத்துறீங்க. இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அந்த கான்செப்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கொஞ்சம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்க. இப்ப நம்ம நாட்டுல இது எப்படி அப்ளை பண்ணலாம்னா, இதை நான் திங்க் பண்ணி பார்த்தேன், ஒருவேளை இப்படி இருக்கலாமோன்னு நீங்க திங்க் பண்ணி பாருங்க. ஆக்சுவலி பவுல் இந்த கோணத்துல தான் பேசிட்டு இருக்கிறாரு. பட் அந்த கோணத்தை இப்ப நம்ம நாட்டுல இப்போ எப்படி அப்ளை பண்ணலாம்னா அப்பட்டமா தெரியுது. இப்ப பாருங்க, சில எக்லீஷியெல்லாம் போயிட்டாங்கன்னா இந்த எக்லீஷியால யாரு ஃபாலோ கிளாஸ் எடுத்து இந்த எக்லீஷியா ஃபார்ம் பண்ணிருப்பாங்கன்னு அவங்க சொல்லாமலேயே கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா? நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு புது எக்லீஷியாக்கு போறீங்க இல்லைங்களா? அந்த எக்லீஷியா அவங்களுடைய பிஹேவியரா இருக்கட்டும், அவங்களுடைய அந்த ஆராதனை முறைமையா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தாலே ஓ பிரதர் நீங்க இவர்கிட்ட கிளாஸ் கேட்டீங்களா பாருங்க. அப்போ பாருங்க எப்படி அவங்க வெளிப்படுத்துறாங்க பாத்தீங்களா? தங்களுக்கு யார் சத்தியம் சொல்லி கொடுத்தாங்க, அவங்க என்ன நடைமுறைகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணும்போது அவங்க யாரை வெளிப்படுத்துறாங்க, தங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்களோ அவங்கள அப்படியே வெளிப்படுத்துறாங்க. இந்த ஒரு காரியம் தான் பவுல் இங்க பேசிட்டு இருக்கிறாரு. எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபங்களாய் இருக்கிறீர்கள் என்று நீங்க எங்க ஊழியத்துல உருவான சபை அல்லது நிருபம் என்று நீங்க வெளியரங்கமாக்கிட்டு இருக்கிறீங்க. அது வெளியரங்கமாய் இருக்கிறதுனா
வெளியரங்கமாக்கிட்டு இருக்கிறீங்க, வெளிப்படுத்திட்டு இருக்கிறீங்க. அது நல்லா தெரியுது. இப்ப யாராவது கொரிந்து சபைக்கு போயிட்டாங்கன்னா, யார் புதுசா போனாலும், ஓ இந்த எக்லீசியா ஃபார்ம் பண்ணது அப்போஸ்தலன் பவுல், அப்போ இவங்ககிட்ட கொஞ்சம் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா போகணும். சும்மா ஏனோ தானா சப்ஜெக்ட் எடுத்துட்டு போகக்கூடாது. நல்ல வெயிட்டா என்ன பண்ணணும், அங்க கொண்டு போகணும். ஏன்னா அந்த எக்லீசியா பவுல் கிட்ட கிளாஸ் கேட்டிருக்கிறாங்க, நிறைய பாயிண்ட்ஸ்ல தெரியும் அவங்களுக்கு. ஸோ அப்போ அவங்ககிட்ட அந்த லெவலுக்கு நம்ம என்ன பண்ணோம், அவங்ககிட்ட போயிட்டுங்க தேவனுடைய வார்த்தைகளை போய் பேசணும்னா நல்லா வெயிட்டா கொண்டு போவோம். கரெக்டுங்களா? ஏன்னா அந்த ஒரு நிலைப்பாட்டை அவங்க வெளிப்படுத்துறான். இது ரொம்ப வினோதமா இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ இதுதான் அன்பானவர்களே பவுல் பேசுறாரு. வெளியரங்கமா இருக்கிறது அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலைகள் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலும் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு என்ன பண்றாருன்னா பவுல் அங்க அந்த சபையாரை பத்தி அங்க பேசியிருக்கிறாரு. அப்போ எங்கள் நிருபங்கள் நீங்கள் தானே அப்படின்னு என்ன பண்றாருன்னா அவர் சொல்றாரு. ஏன்னா உங்கள் மத்தியில பண்ணிட்ட ஊழியம், உங்ககிட்ட சொல்லிட்ட உபதேசங்கள், சத்தியங்கள், இது எல்லாமே நாங்க மையில இல்ல, தேவனுடைய ஆவியினால, கற்பலைகள் அல்ல, உங்கள் இருதயங்களாகிய சதை எழுதப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். உண்மையிலே இது ரொம்ப அருமையான ஒரு அன்றைய நாட்கள்ல பவுல் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த சபைக்கெல்லாம் போய் ஊழியம் பண்ணிருக்கிறாரு. அந்த எக்லீசியா உண்மையிலே ரொம்ப ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம நாட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க நல்லா கவனிக்கலாம், இந்த ஒரு அமைப்பு நம்ம நாட்டில் இருக்குங்க. எப்படி சொல்லலாம்னா, சில பிரதர்ஸுங்க ஒரு எக்லீசியா கண்டினியூவா போறாங்கன்னா அந்த எக்லீசியா ரொம்ப பலப்படும். ஆனா எந்த பிரதர்ஸுங்க சில எக்லீசியா போறது இல்லையோ, நீங்க எல்லாம் கவனிச்சு பாருங்க, அந்த எக்லீசியாவுக்கு பலமான ஒரு எக்லீசியாவே இருக்காது. நான் சொல்றது புரிஞ்சுங்களா? பலமுள்ள எக்லீசியாவே இருக்காது. என்ன ரீசன் போய் உள்ள போய் பார்த்தா தெரியும், அந்த பிரதர்ஸுங்க உள்ள வரதில்லை. அப்போ இவங்களுக்கு போகக்கூடிய எடுக்கக்கூடிய சகோதரர்கள் அவங்களே ரொம்ப பலவீனமா தான் இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க எக்லீசியாவை அப்படி இருக்கிறாங்க. அப்போ சில எந்தெந்த பிரதர்ஸ் பலமுள்ள சகோதரர்கள் அவங்க போகக்கூடிய இடங்கள், ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய தேவனுடைய வார்த்தைகள் அவ்வளோ பலமுள்ளதா இருக்கும். எனவே அதுக்கேற்ற மாதிரி எக்லீசியா என்ன ஆகுதாமா, பலமுள்ளவங்களாக காணப்படுறாங்க இல்லைங்களா? இது அன்பான இது கண்ணமுடி யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது உண்மையா தான் இருக்கும். ஏன்னா நம்ம நாட்கள்ல அந்த மாதிரி நிறைய சொல்லலாம். பலமுள்ள எக்லீசியாஸ் இருக்கிறோம், பலவீனமான எக்லீசியாஸ் கூட நம்ம மத்தியில அங்க காணப்படும். பட் இது எல்லாமே எப்படி இருந்துட்டாலும், எவ்வளவு பலமுள்ள சகோதரனே போயிட்டாலும் பாயிண்ட் என்னன்னா, பேசக்கூடிய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் தம்முடைய ஆவியினால இருதயத்துல எழுதப்படும். அதுதான். ஏன்னா சில நேரங்கள்ல எவ்வளோ பெரிய பிரதர் போனாலும் கேட்கிற ஜனங்கள் வெறும் காதல மட்டும் கேட்கறாங்கன்னா பிரயோஜனம் இல்லை. இருதயங்கள்ல எழுதப்படலைன்னா அது எவ்வளோ பெரிய பிரதர்ஸ் போனாலும் அது பிரயோஜனமே இல்லாம தான் போகுது. அதுவும் சில இடங்கள்ல என்ன பண்ண முடியுதுங்க, நாம அங்க பார்க்க முடியுது. பவுலே பாத்தீங்கன்னா ஒரு சபை பத்தி சொல்லும் போது, காலத்தை பார்த்தால் நீங்க எந்த லெவலுக்கு இருக்குன்னு தெரியுமான்னு கேட்பேன். ஆனா இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா இன்னமும் இந்த லெவல் தான் இருக்கிறீங்கன்னு பேசுவார். அப்போ என்ன கண்டுபிடிக்கிறோம், தேவனுடைய வார்த்தைகள் ஒரு எக்லீசியா பெற்றுக்கொள்ளும் போது அந்த தேவனுடைய ஆவியினால இருதயங்கள்ல அந்த சத்தியங்கள் உள்வாங்க வேண்டியது அவசியமா இருக்குது. சோ இப்படி சொல்லிட்டு இப்ப நமக்கு கேள்வி வருது, இப்ப என்ன சொல்ல வரீங்க நீங்க பவுல்? ஓகே, உங்களுக்கு உபச்சார நிருபம்லாம் வேண்டாம். சரி வேண்டாம். ஏன் வேண்டாம்? ஏன்னா கொரிந்து சபையாரே அவங்க தான் நிருபமா இருக்கிறாங்க உங்களுக்கு. அதனால உங்களுக்கு தனி ஸ்பெஷலா எந்த ஒரு லெட்டர்லாம் தேவையில்லை, கொரிந்து சபையே போதும் அப்படின்ற லெவலுக்கு தான் இருக்குது. இது எதுக்கு சொல்றீங்க எங்களுக்கு? இதுல என்ன நான் கண்டுபிடிக்கணும்? கண்டிப்பா நமக்கு கேள்வி இருக்குது.
அது என்னன்றத பார்க்கலாம். இதெல்லாம் பவுல் ஏன் பேசுறாரு? இதெல்லாம் பேசுவதற்கு காரணம் என்னன்னா, மனசுல வச்சுக்கோங்க, போன அதிகாரத்துல ஒரு கேள்வி கேட்பார். இவைகளை நடப்பிக்கிறதுக்கு தகுதி யாருக்கு இருக்குது? இல்லைங்களா? யாருக்கு இருக்குது? எங்களுக்கோ அப்படின்னு சொல்றா இல்லைங்களா? என்ன அர்த்தம்? அந்த தகுதி எங்களுக்கு இருக்கின்றார். இது போன அதிகாரத்துல பேசியிருக்கிறார் இல்லைங்களா? இத மனசுல வச்சுக்கோங்க. இப்ப நம்ம படிக்கும்போது தெரியும் அது என்ன விஷயம் என்று பார்க்கலாம். அடுத்து 4ஆம் வசனம். நாங்கள் தேவனுக்கு முன்னாடி தேவனை நோக்கி இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை கிறிஸ்து மூலமாய் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பவுல் என்ன பண்றாருன்னா, கொரிந்து சபையாரை பத்தி ஒரு நல்ல விதமா பேசி முடிக்கிறார். பாருங்க, நாங்க இப்படிப்பட்ட நம்பிக்கை வச்சிருக்கிறோம். நீங்க எங்களுடைய நிருபம். தேவனுக்கு முன்னாடி, நாங்க தேவனுக்கு முன்னாடி என்ன அர்த்தம்? நம்ம எல்லாம் இன்னைக்கு எந்த ஒரு ஊழியம் பண்ணிட்டாலும் யாரை முன்னிட்டு ஊழியம் பண்றோம்? யாருக்கு பண்றோம் ஊழியம்? சகோதரர்களுக்காகவா? இல்ல பிரதர்ஸ்களை பிரியப்படுத்தவா? இல்லைங்க. ஒரு இடத்துக்கு ஒரு ஊழியம் போறோம், இல்ல ஊழியம் பண்றோம் அப்படின்னா மனசுல தேவனை முன்னிறுத்தி, தேவன் எனக்கு இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க, எனக்கு தேவன் இந்த இடத்துல ஊழியம் புரிவதற்கு தேவன் தான் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் தேவனை முன்னிறுத்தி தான் தேவனுக்கு முன்பாக நம்ம ஊழியமே ஏறெடுக்கும். இந்த பாயிண்ட் நம்ம மனசுல அங்க வச்சுக்கிட்டு, சோ பவுல் சொல்றது போல பாருங்க, தேவனுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு இந்த நம்பிக்கை இருக்குது, நீங்க எங்களுடைய நிருபம், இது கிறிஸ்து மூலமாய் நாங்க நம்புறோம் அப்படின்னு 4 வசனம் வரைக்குமே ஜெனரலா பேசி முடிச்சுட்டேன். சொல்லிட்டு பாருங்கப்பா, நீங்க தான் எங்களுக்கான சிபாரிசு. இது ஏன் சொன்னாரு தெரியுங்களா? இப்ப பாயிண்ட் பிடிச்சிடலாம் பாருங்க. போன அதிகாரத்துல என்ன சொன்னாரு? இந்த தகுதி யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்பார். இதை நடப்பிக்கிறதுக்கு தகுதி யாருக்கு இருக்குது கேட்பார். கேட்டுட்டு அவரே சொல்லுவார், எங்களுக்கு இருக்குன்னு. எங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இத நம்ம சில பேர் கேட்பாங்க, அதே எப்படி நீங்க உங்களுக்கு இருக்குன்றீங்க? யாரு கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யாருக்கு இல்லையோ, தகுதி இல்லையோ அவங்க கேட்பாங்க. ஏன்னா நீங்க உங்களை நீங்களே என்ன பண்ணிக்கிறீங்க? பெருசா பேசிக்கிறீங்க. இந்த தகுதி ஏதோ உங்களுக்கு தான் இருக்குது அப்படி நீங்களே உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறீங்களே. பவுல், இது என்னங்க பவுல் நியாயம் அப்படின்னு யாருக்கு தகுதி இல்லையோ அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? குறை சொல்லுவாங்களா இல்லைங்களா? அப்பதான் பவுல் சொல்றாரு, பாருங்க, எங்களுக்கு சிபாரிசு நாங்க செய்யணும்னு அவசியமே இல்லை. எங்களை நாங்களே மெச்சிக்கொள்ள, அதாவது எங்களுக்கு நாங்களே சிபாரிசு பண்ணணும்னு இல்லை. அதே போல எந்த எக்லீஷியா மற்றவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி எங்களுக்கு சிபாரிசு கடிதமோ இல்ல கொரிந்து சபையார் எங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணும், அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்கள் நிருபமே, எங்களுக்கு சிபாரிசை யாரு தெரியுங்களா? கொரிந்து சபை. சோ இப்படி சொல்லிட்டு தான் இந்த தகுதி எங்களுக்கு இருக்குது என்பதற்கான சிபாரிசு யார் இருக்கிறாங்கன்னா, கொரிந்து எக்லீசியாவே நல்ல ஒரு அருமையான ஒரு நிருபம். இப்படி சொல்லிட்டு 4 வசனங்கள் சொல்லிட்டு தான் 5ஆம் வசனத்துக்கு வராரு. ரொம்ப தாழ்மையா சொல்றாரு, தகுதி எங்களுக்கு இருக்குது, ஆனா உண்மையை சொல்லட்டுமா, இந்த தகுதி அது எங்களால் உண்டானதல்ல. அதுதான் இதுதான் பாருங்க, ரொம்ப தாழ்மையா சொல்றாரு. தகுதி இருக்குது எங்களுக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம எப்போதுமே நமக்கு என்ன இருக்குது அதை குறிச்சு தாராளமா மேன்மை பாராட்டலாம், தப்பே இல்லை. மேன்மை பாராட்டுற விஷயத்துல என்ன நம்ம கையில இருக்குது அதை குறிச்சு மேன்மை பாராட்டலாம். இல்லாத விஷயத்தை குறிச்சு தான் மேன்மை பாராட்ட கூடாது, இல்லைங்களா? அப்போ எப்படி சொல்றாரு பாருங்க, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. இது இந்த வசனம் படிக்கும் போது நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? கடந்த நாட்கள்ல
நம்ம கையில ஏதாவது ஒரு பெரிய ஒரு வேலை வரும்போது, அந்த வேலை நம்ம கிட்ட தான் வருதுன்னு சொல்லும் போது, நம்ம என்ன நோக்கத்துல இந்த வேலையை எடுத்து பண்ணிருக்கிறோம்? இந்த வேலையை என்னாலதான் செய்ய முடியும், எனக்கு தான் அந்த திறமை இருக்குது அப்படின்னு நினைச்சு பண்ணிருந்தோம்னா அது பெரிய தப்பு. எங்களால் ஏதாயிலும் ஆகும், எங்களால என்ன வேணா முடியும் இல்லைங்களா? அதாவது ஹென்றி பிரதர் இருக்கிறாருன்னா அவர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுக்க சொன்னாங்கன்னா ரெடியா இருப்பாரு, ஏன்னா அவரால் முடியும். எனி டைம் எனிவேர். பிரதர் இன்னைக்கு பிரதர் வர வேண்டிய பிரதர் வரல, இன்னைக்கு சப்மிட் பண்ணிருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்றாருன்னா இது இந்த தகுதி எப்படி கிடைக்குது? எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களால் தகுதியானவர்கள் அல்ல. தகுதி இருக்குது. எனி டைம் எனிவேர், எந்த இடத்துலயும் சப்ஜெக்ட் பண்ண சொன்னா பண்ண முடியும், தகுதி இருக்குது. ஆனா தகுதி எப்படி வருது கேட்டீங்கன்னா தேவனால் உண்டாயிருக்கிறது. சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். படிக்கும் போதே நமக்கு அங்க புரிய வருது. அதனால்தான் பாத்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள் எப்போதுமே கத்து சொன்ன மாதிரி, நீங்க தேவனுக்கு முன்னாடி வேலை செய்யுங்க, நல்லா வேலை செய்யுங்க. ஆனா வேலை செஞ்சுட்டு என்ன சொல்லுங்க? அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், அப்படித்தான் அந்த தாட் மைண்ட்ல எப்போதுமே இருக்கும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நிறைய நேரங்கள்ல மாம்சம் சுய பெருமை பாராட்டும், அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. நமக்கு தகுதி இருக்குது அன்பானவர்கள், உண்மைதான். ஆனா தகுதி எப்படி கிடைச்சிச்சு? நம்மனாலயா? தேவன் தரக்கூடிய தகுதி. இதுதான் பவுல் என்ன பண்றாருன்னா சொல்றாரு, முந்தன அதிகாரத்துல எங்களுக்கு தகுதி எல்லாம் இருக்குது, இந்த தகுதி நடப்பிக்கிறதுக்கு யாருக்கு இருக்குது? மத்தவங்களுக்கு. பட் எங்களுக்கு இருக்குது, மத்தவங்கள மாதிரிலாம் நாங்க இல்லை. பட் இதுக்காக நாங்க எங்களுக்கு நாங்களே சிபாரிசு பண்ண அவசியம் இல்லை, ஏன்னா எங்களுக்கு சிபாரிசு குறைந்த எக்லீஷியா தான். பட் இந்த தகுதி எங்களுக்கு எப்படி கிடைக்குது? அது எங்களால் அல்ல, தேவனால் தான் கிடைக்குது அப்படின்னு என்ன பண்றாருன்னா சொல்லிட்டு, இந்த தகுதி தேவனால் கிடைக்குதுன்னு சொன்னார் இல்லைங்களா? எந்த தகுதி? நம்ம போன கிளாஸ் பார்த்தோம். இவைகளை நடப்பிக்கிறதுக்கு எவன் தகுதியானவன், போதுமானவன், தகுதி உடையவன். அந்த தகுதி தேவன் தராருன்னு படிச்சோம். இப்படி சொல்லிட்டு 6ஆம் வசனத்துக்கு பவுல் வராரு. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது அப்படின்னு இப்போ 6ஆம் வசனத்துல இவ்வளோ நேரம் பேசிட்டு வந்த காரியங்களை இன்னும் கொஞ்சம் ஆழமா கொண்டு போறாரு. அடுத்த படிக்க அடுத்த லெவல் கொண்டு போறாரு. இப்ப 6ஆம் வசனத்துக்கு நம்ம வரும்போது அன்பானவர்களே, தேவன் பாருங்க, போன வசனத்துல தகுதிப்படுத்துறது தேவன் தான். எங்களுக்கு இருக்கக்கூடிய தகுதி யார் கொடுக்கிறா? தேவன் கொடுக்கிறார் படிச்சோம். அந்த தகுதியை பத்தி இன்னும் விவரமா பேசும்போது, எங்களுக்கு என்ன தகுதி தேவன் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு பேசும்போது, தேவன் எங்களையா என்ன மாதிரி தகுதி பண்ணிருக்கிறாரு தெரியுங்களா? புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராகும்படி, புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர் ஆக்கினார். தகுதி பத்தி பேசிட்டு வந்துட்டு இருக்கிறார். போன அதிகாரத்துல இருந்து ஒரு தகுதியை மறந்துடாதீங்க. என்ன தகுதி? வாசனை வீசக்கூடிய தகுதி.
அந்த வாசனை ஒரு சில பேருக்கு ஜீவ வாசனை, சில பேருக்கு மரண வாசனை கொடுக்கக்கூடிய அந்த வாசனை, அந்த வாசனை வீசுவதற்கான தகுதி. அப்போ அந்த கெட்டு போறவங்க யாரு, ரட்சிக்கப்படுறவங்க யாருன்னு பார்த்தோம், போன கிளாஸ்ல பார்த்தோம். அவங்க மத்தியில இப்படிப்பட்ட வாசனையை வெளிப்படுத்தக்கூடிய தகுதி. இப்படிப்பட்ட ஊழியம் செய்யறவங்களை தான் பவுல் என்ன வார்த்தை பயன்படுத்துறாருன்னா, புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர் அப்படின்னு என்ன பண்றாருங்க பவுல் அங்க பயன்படுத்துறாரு. இப்ப அடுத்து நம்ம கேள்விக்கு வரலாம். அது என்னங்க புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர்? இதென்ன புதுசா இருக்கு இந்த வார்த்தை. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர். அன்பான சகோதர சகோதரிகளே, இது என்ன அர்த்தம்? நம்மளாம் தேவனுடைய ஊழியக்காரர் சொல்லுவோம். பட் இது என்ன ஊழியக்காரர்? புது உடன்படிக்கைக்கு நம்ம வேலை செய்யறோம். மாமா, புது உடன்படிக்கைக்கு நம்ம என்ன வேலை செய்யறோம்? புது உடன்படிக்கைக்கு நம்ம என்ன வேலை செய்யறோம்? இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கணும்னா நாம உடன்படிக்கைகள் பத்தின பாடங்களை மனசுக்கு கொண்டு வரணும். உடன்படிக்கை பைபிள்ல நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். பட் அதுல 3 உடன்படிக்கை நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? இந்த 3 உடன்படிக்கை பத்தி நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த வாரம் அந்த பேசிக் கிளாஸ் நோட்ஸ் எடுத்து ஒரு முறை படிச்சிருங்க. அடுத்த கிளாஸ் வரும்போது நம்ம இதை பத்தி ஸ்டடி பண்ணலாம். இந்த 6ஆம் வசனத்துல நம்ம இன்னும் பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இந்த வசனத்துல சொல்லப்பட்ட புது உடன்படிக்கை எந்த உடன்படிக்கையை குறிக்கிறது? அது தெரிஞ்சாதான் அந்த உடன்படிக்கைக்கு நம்ம என்ன பண்ண முடியுங்க, வேலை செய்ய முடியும். அப்படின்னா இந்த புது உடன்படிக்கைன்னு பவுல் இங்க மென்ஷன் பண்றாரு இல்லைங்களா, இது எந்த உடன்படிக்கையை குறிக்கிறது? அன்பான சகோதர சகோதரர்களே, இப்பவே நீங்க ஆன்சர் பண்ண ரெடியா இருப்பீங்க எனக்கு தெரியும். பட் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு முறை அந்த பேசிக் கிளாஸ் நோட்ஸை ஒரு முறை படிச்சுட்டு வந்துருங்க. ஏன்னா அடுத்த வாரம் கிளாஸ்ல சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பார்ப்போம், சில இன்ட்ரெஸ்டிங்கான விளக்கங்கள் பார்க்கலாம். உங்களுடைய யோசனைக்காக அந்த 3 உடன்படிக்கை படிச்ச பின்னாடி நீங்க தியானிங்க, கேள்வி கேளுங்க, இது எப்படி புரிஞ்சுக்கிறது. ஏன்னா ஒரு க்ளூ கொடுக்கிறார் பவுல். இந்த புது உடன்படிக்கை பத்தி சொல்லும் போது இது எழுத்து இல்லையாமா, ஆவியாமா. அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாயிருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. 2 விஷயம். புது உடன்படிக்கைக்கு ஊழியக்காரர் நாமம். எந்த உடன்படிக்கை? முதல்ல புது உடன்படிக்கைன்னு சொல்றாரு இல்லைங்களா, இது எதை பத்தி பேசுறார்? அந்த 3ல எந்த உடன்படிக்கை? இது முதல் கேள்வி. அப்படி நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஆன்சர் படி நம்ம நிரூபிக்கணும் இது எப்படி எழுத்து கிடையாது, ஆவி. ஏன்னா இந்த உடன்படிக்கை எழுத்து இல்லையாமா, ஆவியாமா. அப்படின்னா இந்த உடன்படிக்கை ஆவிக்கேற்றபடித்தான் டீல் பண்ணப்படுது, எழுத்தின் படி கிடையாதுன்னு தெளிவா பவுல் பேசுறார். இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஒரு வாரம் டைம் எடுத்துட்டு நீங்க யோசிங்க, தியானிங்க. அடுத்த வாரம் இதை பத்தின ஆராய்ச்சி நாம பண்ணலாம். ஸோ இன்றைய நாள்ல நம்ம கற்றுக்கொண்ட பாடங்களை மனதில் வைத்துக் கொள்ளலாம். தேவன் தாமே காத்து கிருபை செய்வாராக. ஆமென்.